கஸ்தூரி. ஹலோ மிஸ்டர் உதயகுமார். சொல்லுங்க ஹேமா. சொல்ல மாட்டேன். இப்படி சொல்லுங்க ஹேமான் மரியாதை கொடுத்து பேசினா சொல்ல மாட்டேன். சொல்லு ஹேமான் சொல்லுங்க. சொல்றேன். ஐயோ ஹேமா கொல்றீங்க. சொல்லு. அதே மாதிரி நானும் இனிமே உங்களை உதயகுமார்னு கூப்பிட மாட்டேன். உதயான் தான் கூப்பிடுவேன். ஓகேயா? உதயா. ஓங்கி ஒண்ணு உதயான்ற மாதிரி இருக்கு உங்க உதயா. ஓ, நீங்க என்ன உதைப்பீங்களா? அப்படியே நீங்க என்ன உதைச்சாலும் சந்தோஷமா வாங்கிப்பேன். சரி ஹேமா, எங்க இருந்து பேசுற? ஹாஸ்பிடல்ல இருந்தா? ஆமா. அப்பாக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? குணமாயிட்டாரு. கம்ப்ளீட்டா குணமாயிட்டாரு. விட்டா இங்க இருந்து வீட்டுக்கு ஜாக்கிங்ல போயிடுவார் போல இருக்கு. டாக்டர்ஸ் அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போலன்னு சொல்லிட்டாங்க. வெரி குட். வீட்டுக்கு போக கார் வேணும் அதானே? நீங்க 2 பேர் தானே? அம்பாசிடர் போதும். இப்ப உடனே அனுப்பி வைக்கிறேன். என்னது? கார அனுப்பி வைக்கிறீங்களா? அப்ப நீங்க வர மாட்டீங்களா? இல்ல ஹேமா, அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாருங்க உதயா, அக்கறையா பொறுப்பா அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது நீங்க தான். இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணி அழைச்சிட்டு போக போறதும் நீங்களா தான் இருக்கணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. அப்பாக்கு மட்டும் இல்ல, என்னோட விருப்பமும் அதுதான். இந்த ஹேமாவுக்காக அந்த உதயா வரக்கூடாதா? பிளீஸ் உதயா, உங்களுக்கு வேற வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா முடிச்சிட்டு வாங்க. அது வரைக்கும் நானும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல பொறுமையா வெயிட் பண்றோம். சரி, விட மாட்டேன்ற. நானே வரேன். இன்னும் 1/2 hourல ஹாஸ்பிட்டல்ல இருப்பேன். Thank you. ஓகே. சுசி, சொல்லுங்க சார். நாகராஜ் என் கேபின் வர சொல்லுங்க. ஓகே சார். மரியாதையா எனக்கு கொடுக்க வேண்டாங்க, செய்யற வேலைக்கு கொடுங்க. அப்புறம் 8499 அம்பாசிடர் காரை நான் எடுத்துட்டு போறேன். ஓகே சார். கஸ்டமர் பேர் ஹேமா. சரிங்க. ட்ரிப் ஷீட்ல நோட் பண்ணுங்க. சரிங்க சார். யார் என்னன்னு பாருங்க. ஹலோ, நான் கங்கா பேசுறேன். வணக்கம். சொல்லுங்க மேடம். சார் சீட்ல இல்லையா? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாங்க மேடம். இப்பதான் ஒரு கஸ்டமர் போன் பண்ணாங்கன்னு சாரே கார் எடுத்துட்டு போயிருக்காரு. என்ன மேடம், ஏதாவது முக்கியமான விஷயங்களா? அவர் எதுக்கு சவாரிக்கு போனோம்? அங்க வேற டிரைவர்ஸ் யாரும் இல்லையா? ஏன் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. இத்தனை பேர் இருக்க முதலாளி தானே எதுக்கு டிரைவர் மாதிரி கார் எடுத்துட்டு போறாருன்னு எனக்கு கூட தோணிச்சு மேடம். ஹலோ மேடம், நான் உங்க கங்கா டிராவல்ஸ் புக்கிங் கிளாக் நாகராஜ் பேசுறேன் மேடம். சொல்லுங்க. மேடம், இதுக்கு முன்னாடி போன் பண்ணிருந்தீங்களே, அந்த காலை அட்டன் பண்ணி பேசினது நான் தான் மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனாலும் சொல்லாமலும் இருக்க முடியல. சரியா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு போன் கால் வந்தது. உதயகுமார் சார் அப்படி சிரிச்சு பேசினாரு மேடம். மேடம், அநேகமாக அந்த லேடி கஸ்டமர் ஹேமாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேசி முடிச்சதும் சவாரி போறன்னு கிளம்பி போயிட்டாரு. அவர் அந்த ஹேமாவே கூப்பிட்டாங்களா இல்ல இவரே கிளம்பி போனாரான்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். உதயகுமார், பல பேர் முன்னால என்ன அரைஞ்சி அவமானப்படுத்தி என்ன உன் கால்ல விழ வச்ச உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பார்.